நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். பாஜகவின் பிரச்சார பிரிவு இணை அமைப்பாளர் சபிதா போஜன் போட்டியிட உள்ளார் என்று கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மாவட்ட தலைவரான தர்மன், உதகை சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக செயல்படும் இட்டக்கல் போஜராஜன் ஆகியோருக்கும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. திமுக சார்பில் மாவட்ட துணைச் செயலாளர் ஆர் ரவிக்குமார், உதகை நகர செயலாளர் எஸ் ஜார்ஜ் அல்லது தலைமை செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டு வரும் இளங்கோவன் ஆகியோரில் ஒருவர் போட்டியிடுவார்கள் என கட்சி வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளராக உள்ள கப்பச்சி வினோத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சரான புத்திச்சந்திரன் ஆகிய மூவரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோல் உதகை நகரமன்றத்தின் முன்னாள் துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் கட்சி தலைமையிடம் விருப்ப மனு அளித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி சார்பில் உதகை சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேசன் 3வது முறையாக போட்டியிட உள்ளார் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் மாவட்ட தலைவருமான டி நாகராஜ், பேரூராட்சி துணைத் தலைவர் பி நேரு ஆகியோரும் விருப்ப மனு அளித்துள்ளனர். காங்கிரஸ் முக்கிய பொறுப்பாளராகவும் ஊடகப்பிரிவு தலைவராகவும் உள்ள மானேஷ் சந்திரன் போட்டியிட உள்ளார் என்று கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட தலைவர் ரமேஷ், மாவட்ட செயலாளராக உள்ள பாமா ரமேஷ் இருவரும் உதகை தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு வழங்கியுள்ளனர். மாவட்ட ஆலோசகராக உள்ள ஊட்டி டேனி, மாவட்ட மாணவரணி தலைவராக பதவி வகித்து வரும் எஸ் சந்தோஷ் ஆகியோரும் வேட்பாளருக்கான போட்டியில் இருப்பதாக அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியில் ரகுபதி பீபன் வேட்பாளராக போட்டியிட உள்ளார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.